யாரையோ ரசித்து யாரையோ நேசித்து யாரோடையோ வாழ்ந்து யாரிடமோ எல்லாம் பகிர்ந்து பின்பு யாரோவாகி போகும் இச்சிறு வாழ்வு. பசி அடங்கின அப்புறமா கிடைக்கிற உணவு போலத்தான் நம்ம மனசு வெறுத்தோன்னு கிடைக்கிற அன்பும் பயனற்றது. பிறப்பவர்கள் எல்லாருமே இந்த பூமியில தங்கிட்டா பூமி தாங்காது. அது மாதிரி தான் கஷ்டமும் நஷ்டமும் கட்டாயம் எல்லாருக்கும் மாற்றமும் முடிவும் உண்டு. அதை தீர்மானிப்பது காலம். காலத்தின் கையில அனைத்தையும் விட்டுட்டு கடமையை தவறாம செய்யுங்கோ. எல்லாரும் முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள். நடக்க போறத வாழ்க்கைக்காக எடுத்துக்கொள். வாழ்க்கை சிறக்கும். எப்படிப்பட்டவரானாலும் இல்லற வாழ்வில் இன்பம் துன்பம் அனுபவித்தே ஆக வேண்டும். குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி நடந்தது இல்லை. கடந்து போவது கற்றுத்தராமல் போகாது. சில நேரங்களில் நம்ம நிலைமைய கூட கையில இருக்கும் பணமும் சூழ்நிலையும் தான் தீர்மானிக்கும். மூளை எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இதயம் கடந்த காலத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருக்குமா. இந்த உலகம் உன் பயணத்தை கவனிக்காது, ஆனா உன் முடிவைத்தான் கவனிக்கும். எதுலையுமே கவனம் வேணும். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி வருகிறார்கள் இல்லையா? உனக்கு நீ பிடிச்ச மாதிரி வாழ மற்றவனுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்தால்தான் முடியும்னா நீ சிறையில தான்ப்பா அடைபட்டு கிடைக்க வேண்டும். ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. தோல்விகளும் அவமானங்களும் வேதனைகளுமே வெற்றிக்கான விதைகள். சுயநல உலகம் இது. யாருக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. நீங்களா இருங்க. சொல்லிக்காட்ட 1000 பேர் வருவாங்க, ஆனா வாய்ப்பு தர ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. உன்னை முதல்ல நீ தாங்கி பிடிக்கணும். தோற்று போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எப்போதும் காத்து கொண்டிருக்காதே. உனக்கு நீதான் முதல் ஆறுதல். அன்பும் ஒரு நாள் தோற்று போகும். உண்மை இல்லாதவரை நேசித்தால், அதனால உண்மையோடு இருக்கிறவரை நேசிங்க. உண்மை இல்லாதவரை நேசிச்சா என்ன ஆகும்? அன்புங்கிறதுக்கே மரியாதை இல்லாம போகும் அப்படிங்கிறாங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள்ல ஜாக்கிரதை. வயது வந்ததும் ரகசியங்களை பகிராதீர்கள். பதவி வந்ததும் அகந்தையை வளர்க்காதீர்கள். தெளிவு வந்ததும் மௌனத்தை இழக்காதீர்கள். அதிகாரம்